உங்களோட முழு திறனையும் வெளிப்படுத்த முடியாம எது தடுக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் அது நாம நமக்குள்ளேயே போட்டுக்கிட்ட சில எல்லைகள் தான். அந்த எல்லையை எப்படி உடைக்கிறதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். உங்களுக்கு என்னைக்காவது இப்படி தோணியிருக்கா? ஒரே வட்டத்துக்குள்ள சுத்தி வர்ற மாதிரி, தினமும் ஒரே மாதிரி இருக்கு, அதே ஃபீலிங்ஸ், அதே முடிவுகள். உங்களோட பெஸ்ட் வெர்ஷன், உங்க உண்மையான சக்தி எங்கேயோ உள்ளுக்குள்ள பூட்டி வைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. உங்களோட அந்த சக்தி வாய்ந்த வெர்ஷன் அது ஏற்கனவே உங்களுக்குள்ள தான் இருக்கு. அதை நாம புதுசா உருவாக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாமளே அறியாம நமக்காக கட்டின ஒரு ஜெயில்ல இருந்து அதை வெளியே கொண்டு வந்தா மட்டும் போதும். சரி, நாம நமக்காகவே உருவாக்கிக்கிற அந்த மனரீதியான அந்த எமோஷனல் சிறை, அத பத்தி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். இந்த கற்பனை ரொம்பவே பவர்ஃபுல்லானது. யோசிச்சு பாருங்க, அந்த வீடுங்கிறது வேற எதுவும் இல்ல. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம பயங்கள், நாம திரும்ப திரும்ப யோசிக்கிற அதே பழைய எண்ணங்கள் தான். ஜன்னலுக்கு வெளியில உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, புது புது வாய்ப்புகள் வருது போகுது, ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இதுதான் அந்த ஸ்டக்கான ஃபீலிங். சரி, அப்போ ஏன் நாம இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்ற விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பார்ப்போம். இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் கிடையாது. நியூரோ சயின்ஸ் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லுது. என்னன்னா, இன்னைக்கு உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள்ல 90% மேல நேத்து நீங்க யோசிச்ச அதே எண்ணங்கள் தானா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட பெரும்பாலான முடிவுகள், உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இத டாக்டர் ஜோ டிஸ்பென்சா ஒரு க்ளோஸ்டு லூப், அதாவது ஒரு மூடிய வட்டம்னு சொல்றாரு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நீங்க ஒரு உணர்ச்சியை ஃபீல் பண்றீங்க, உடனே அந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வருது. அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது? அந்த பழைய உணர்ச்சியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. போக போக என்னாகும்னா, உங்க உடம்பே இந்த உணர்ச்சிக்கு அடிமையாகிடும். இங்கதான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அந்த வட்டத்தை உடைக்கிறதுக்காக நீங்க கான்ஷியஸா எடுக்கிற ஒரு சின்ன முடிவு. ஆமா, அது பயமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த முதல் ஸ்டெப் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. சரி, இப்போ அந்த சிறையை திறந்து மாற்றத்துக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைய மாத்துற அந்த சாலி எங்க இருக்கு தெரியுமா? நம்மளோட ஆழ் மனசுல தான். சொல்லப்போனா இதுதான் நம்மளோட ஆட்டோ பைலட். நம்ம கவனிக்காத நேரத்துல கூட பின்னாடி இருந்து நம்மளோட எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இத ரொம்ப கவனமா கேளுங்க. நம்ம ஆழ் மனசுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. அது என்னன்னா, நீங்க ரொம்ப உணர்ச்சிபூர்வமா ஒன்ன கற்பனை பண்ணாலும் சரி, இல்ல அது நிஜமாவே நடந்தாலும் சரி, அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது. ரெண்டுமே அதுக்கு நிஜமான அனுபவம் தான். இந்த ஒரு விஷயத்தை வச்சு தங்களோட வாழ்க்கையே மாத்தி அமைச்ச சில லெஜெண்ட்ஸோட நிஜமான உதாரணங்களை இப்ப நாம பார்க்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸே எடுத்துப்போமே. அவரோட பெற்றோரோட கேரேஜ்ல ஆப்பிள் ஆரம்பிக்கும் போதே அவர் வெறும் ஒரு கம்ப்யூட்டரை மட்டும் உருவாக்கல. அவரோட மனசுக்குள்ள ஆப்பிள் எப்படி இந்த உலகத்தையே மாத்த போகுதுங்கிறத முழுசா விஷுவலைஸ் பண்ணாரு. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவரோட ஆழ் மனசுல பதிஞ்சு இன்னைக்கு நாம பார்க்குற இந்த நிறைவரான விஷயங்களா மாறுச்சு. இன்னொரு பக்கம் ஒலிம்பிக் சாம்பியன் மைக்கேல் பெல்ப்ஸ், அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட மனசை ஜெயிக்கிறதுக்கு தயார்படுத்தினாரு. ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறதுக்கு முன்னாடியே அவரோட மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான தடவை நீந்தி ஜெயிச்சிட்டாரு. ஏன், ஏதாவது தோல்வி வந்தா, அதாவது கண்ணாடி உடஞ்சா என்ன பண்றதுன்னு கூட மனசுக்குள்ளே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதனால நிஜத்துல அது நடந்தப்போ அவரோட மனசு ஏற்கனவே அதுக்கு ரெடியா இருந்துச்சு. இது வெறும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு மட்டும் இல்ல. உயிர் சம்பந்தப்பட்ட பயங்கர பிரஷர் இருக்கிற சூழ்நிலைகள்லயும் இதுதான் அடிப்படை. நேவி சீல்ஸ் மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டா, அவங்க ஒவ்வொரு சண்டையையும் அவங்க மனசுக்குள்ள நூத்துக்கணக்கான தடவை நடத்தி பார்க்கறாங்க. அதனால நிஜமான போர்க்களத்துல யோசிக்கிறது கூட நேரம் இருக்காது. ஆழ் மனசு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். சரி, இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் ஓகே. இப்போ நாம ஆக்ஷனுக்கு வருவோம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சில பிராக்டிக்கலான டூல்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒரு புது நம்பிக்கையை உருவாக்குறதுங்கிறது ஜிம்முக்கு போய் மசில் பில்டு பண்ற மாதிரி தான். முதல் நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா தொடர்ந்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி உங்களோட ஒரு பகுதியாவே மாறிடும். இந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. முதல்ல நீங்க எப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்காலத்தை உங்க மனசுல ரொம்ப தெளிவா உணர்ச்சிபூர்வமா விஷுவலைஸ் பண்ணுங்க. அடுத்து அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற சில உறுதிமொழிகளை நம்பிக்கையோட சொல்லுங்க. இது நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது உங்க மூளையில புதுசா நியூரல் பாத்வேஸை நீங்களே உருவாக்குறீங்க. இதோ நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான உறுதிமொழி. ஒவ்வொரு நாள் காலையிலையும் கண்ணாடியை பார்த்து இத உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. நிச்சயமா ஆரம்பத்துல இதை சொல்லும்போது உங்க மனசுக்குள்ளேயே ஒரு குரல் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லும். அது ஓகே, அதை கண்டுக்காதீங்க. ஆனா நீங்க விடாம உறுதியோட சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சு உங்களுடைய புது நிஜமா மாறும். இங்க முக்கியமானது கன்சிஸ்டன்சி தான். சரி, இப்ப நாம முடிவுக்கு வந்துட்டோம்.
நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய நீங்களே உணர்ற மாதிரி இந்த விஷயத்த முடிக்கலாம். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம். அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற உங்க சிறைப்பட்ட வடிவம் இருக்கே, அது உங்களோட பலவீனம் இல்ல. அதுதான் உங்களுடைய உண்மையான அடக்கி வைக்கப்பட்ட சக்தி. அது எப்பவுமே உங்க கூட தான் இருந்துச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அந்த சாவியை திருப்புறது. அந்த சக்தி இப்போ உங்ககிட்ட என்ன கேக்குதுன்னா, அந்த பழைய வட்டத்தை உடைச்சிட்டு உங்க மனசுல நீங்க உருவாக்குன அந்த எதிர்காலத்தை இன்னைக்கே வாழ ஆரம்பிங்கன்னு தான். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கானது. அந்த பழைய வட்டத்தை உடைக்க நீங்க தயாரா? உங்க பழைய கதையே திரும்ப திரும்ப வாழப் போறீங்களா? இல்ல ஒரு புது அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில.